ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவேஷன் வீடியோ தான் இருக்க போது. காமன் டெட் வருமா வராதா, இல்லை ஒர்க்கிங் டெட்டோடு நிறுத்திடுவாங்களா, இந்த தாட்டி எக்ஸாம் வருமா? நான் லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட் எக்ஸாமில் மார்க் குறைஞ்சிருச்சு. அதுலேருந்து என்னோடய கான்ஃபிடென்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நான் எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும், எதுக்காக படிக்கணுங்கிறது தெரியாமல் படிக்கிறதே இப்போ விட்டுட்டேன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கீங்களா? ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து என்னால் லைஃப்பில் எதையுமே சாதிக்க முடியலைங்கிற எண்ணத்தில் இருக்கீங்களா? உங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இன்றைக்கி நான் ஒருத்தவங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரி, நான் கேட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கட்டாயம் இவங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் இவங்களோட சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க, இவங்களோட நிலைமையை தாண்டி தான் வந்திருப்பீங்க. இனிமே இப்போ இந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த வீடியோவை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். எப்படி நான் எந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோ கேட்டீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நாள் நீங்கள் யோசிப்பீங்க, நான் விடாமுயற்சியோடு படித்ததுக்கு தான் இப்போ இந்த வெற்றியை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபெயிலியர் டு சக்ஸஸ் ஸ்டோரி தான் டிஎன் டெட்டோட மோட்டிவேஷனல் ஸ்டோரி, ஒருத்தவங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரி. அதை நான் யார் அவங்கன்னு ஷேர் பண்ணல, எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணது இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஒரு அழகான கனவுகளை சுமந்துருப்போம். இன்றைக்கி நம்ம எந்த கனவை நோக்கி ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம கையில் இருக்குது. சின்ன வயசுலேருந்து நம்ம ஒவ்வொரு கனவாக இதாகணும் அதாகணும்னு யோசிச்சிருப்போம். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை தான் நம்மளோட கனவாக அடையணும்னு நினச்சிருப்போம். அப்படி இப்போ நம்ம செலக்ட் பண்ணது தான் இந்த டெட் எக்ஸாம். ஆமாம் தானே? ஸோ டெட் எக்ஸாம் நான் படித்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம எல்லாரும் இருந்திருப்போம். இதே மாதிரியே இருந்த ஒருத்தர், அவங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாட்டி ப்ரிப்பேர் பண்ணப்போ எக்ஸாமில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை. எல்லாருமே அவங்களுக்கு சொன்னாங்களாம், இது உன்னால் முடியாது, நீ படிக்க முடியாது, உன்னால் படிக்க முடியாது, வீட்டில் இருந்துட்டு எப்படி படிப்ப, உன்னால் இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது, சும்மா படிக்கிறேன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கா, ஆனால் மார்க் வரல அப்படின்னு. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஒரு குரல் சொல்லியிருக்கு, நம்ம கட்டாயமாக ஒரு டீச்சர் ஆகும், ஒரு ஆசிரியர் ஆகும் அப்படின்னு. அவங்களோட பயணம் இந்த டிஎன் டெட் கனவுல தான் இருக்குன்னு ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவங்க ஒரு நல்ல ஆசிரியராகி மாணவர்களோட வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிற ஆசையில் இருந்தாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அவங்களோட நம்ம சிலபஸ் ரொம்ப பெருசு, போட்டி ரொம்ப அதிகம். ஒவ்வொரு தோல்வியும் நம்ம நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க தான் செய்யும். இப்போ நம்மளே அந்த நிலைமையில தான் இருப்போம். அதே மாதிரியே அவங்களுக்கும் ஒவ்வொரு தாட்டியும் நம்பிக்கை உடஞ்சிது. 3வது முறை தோல்விக்கு பிறகு அவங்க ரொம்பவே உடஞ்சிட்டாங்க. சொந்தக்காரவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து படித்தவங்க அவங்கள விட்டுட்டு அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க இன்னும் அதே இடத்துல இருந்தாங்க. சில நாட்கள் புத்தகத்தை எடுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு மனசு வரல, புக்கு எடுத்தாலும் படிக்க தோணலை. மைண்ட் ஃபுல்லாக ஒரே வெக்ஸ் ஆகி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க தன்னையே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டாங்களாம். என்ன கேள்வினா, நான் உண்மையாகவே எக்ஸாம்க்கு படிக்கிறேன்னா இல்லை விடுறேன்னா, இன்னொரு முறை முயற்சி பண்ணுறேன்னா பண்ணட்டுமா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளேயே எழுந்திருக்கு. இந்த கேள்வி தான் அவங்க லைஃப்பை மாற்றிருக்கு. என்னென்னா, நான் படிக்கிறேன்னா, படிக்கிற மாதிரி நடிக்கிறேன்னா, இத்தனை நாள் என்ன படித்தேன், ஏன் மிஸ்டேக் வருது, ஏன் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியல, அவங்களே அவங்களுக்குள்ள கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே மாற்றணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தாட்டியும் நான் எதனால் மார்க் குறைஞ்சிட்டு வரேன், எந்த சப்ஜெக்டில் நான் மார்க் குறையிறேன், எதனால் எந்த மாதிரி படித்தா நான் ப்ரிப்பேர் பண்ணுறதை மாற்றினா நான் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அதிகமாகும் அப்படிங்கிறத யோசிச்சுருக்காங்க. தினமும் 2 to 3 ஹார்ஸ் படிக்க ஆரம்பித்தவங்க 5 to 6 ஹார்ஸ் படிக்க ஆரம்பித்தாங்க. 5 to 6 மணி நேரம். நம்மளால் நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ எனக்கு அவ்வளோ நேரம் இல்லையே அப்படின்னு. உங்கள் கிடைக்கிற நேரத்தை நீங்கள் பெஸ்ட்டாக பயன்படுத்துங்க. கிடைக்கிற நேரத்தில் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக படிக்கிறதுல வச்சுருந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக வரலாம். சரி, கதைக்குள்ளே போகலாம். தினமும் 5 to 6 ஹார்ஸ் படிச்சுட்ருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் படித்ததை திருப்பி பார்த்து ரிவிஷன் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்பவே முக்கியம். லாஸ்ட் இயர் நடந்த கொஷினோ அதுக்கு முன்னாடி நடந்த கொஷினோ எந்த மாதிரி வந்திருக்கு, எந்த டாபிக்ஸ்லேருந்து அதிக கொஷின் கேட்டிருக்காங்க, எதை படித்தா நம்ம ஃபாலோ பண்ணால் சூப்பராக எக்ஸாமில் மார்க் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிவியஸ் கொஷின் பேப்பரை அலசி ஆராய்ஞ்சு அது ஃபுல்லாகவே தரவாக படித்து வச்சுக்கிறாங்க. நம்மளால் எந்த பார்ட் படிக்க முடியாதோ அது எல்லாமே தவிர்க்காமல் எல்லாத்தையுமே ஒரு ஷார்ட்கட்டோடு படித்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிற ஆரம்பித்தாங்க. முக்கியமாக மறுபடியும் அவங்கள நம்ப ஆரம்பித்தாங்க. நம்மளை எப்போ நம்ம நம்புகிறோமோ அப்போ தான் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுறோம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. இப்போ உங்களை நம்பாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்புங்க, உங்கள் புக்கை நம்புங்க, உங்கள் படிப்பை நம்புங்க, அது அவங்களை கைவிடாது. ஓகேவா? கடைசியாக அவங்க என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, நம்ம கட்டாயமாக படித்து இந்த தாட்டி மார்க் வாங்கி கிளியர் பண்ணியே ஆகணும். நம்ம கேள்வி கேட்டவங்க முன்னாடி நம்ம தைரியமாக நின்று நான் கிளியர் ஆகிட்டேன் அப்படின்னு பதில் சொல்லணுங்கிற எண்ணத்தை வச்சுட்டாங்க.
தாட்டி எக்ஸாம் வந்துச்சு. எக்ஸாமை ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக, எந்த ஒரு பயமும் இல்லாமல், பதட்டம் இல்லாமல், டைம் மேனேஜ்மெண்ட்டோட எக்ஸாம் ஹாலில் நீட்டாக அந்த கொடுத்த டைமுக்கு சூப்பராக எக்ஸாமை எழுதிட்டு வந்தாங்க. லாஸ்ட்டாக எக்ஸாமோட முடிவுகள் வர நாளும் வந்துச்சு. கையெல்லாம் நடுங்கிக்கிட்டே அவங்க அந்த ரிசல்ட்டை பார்த்துருக்காங்க. கடைசியாக அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க, அதாவது கிளியர் ஆகிட்டாங்க. அந்த ஒரு நிமிஷம் எல்லா கஷ்டங்களும், தூக்கமில்லா இரவுகளும் அவங்க கண் முன்னாடி வந்துட்டு போகுது. இப்போ நம்ம பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக பலன் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி மூலயமா தெரியுது. அவங்க பட்ட கஷ்டம் அவங்களுக்கு பலனை ஏற்படுத்தியிருக்கு. எப்பயுமே நம்ம ஒவ்வொரு முயற்சியிலையும் வெற்றிக்குண்டான அறிகுறி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தோல்வியுமே வெற்றியோட முதல் அடி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு தாட்டி நான் எக்ஸாமில் மார்க் வாங்கலை, ஃபெயில் ஆகிட்டேன், 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு, இனிமேல் நான் படிக்க மாட்டேன், புக் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் வச்சுருந்தா நம்ம தான் நம்ம லைஃப்பை அழிச்சுக்கிறோன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு தாட்டியும் நம்ம தோல்வி அடைகிறது வெற்றிக்கு ஒவ்வொரு படியை நம்ம ஏறிட்டுருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வைங்க. நீங்கள் பண்ண தவறுகளை சரி செய்ய விரும்புங்க. இப்போ நீங்கள் டிஎன்டெட்டுக்கு தயாராகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா மனசில் வச்சுக்கோங்க. தோல்வி முடிவு இல்லை, அது ஒரு பாடம், அது ஒரு ஆரம்பம். ஓகேங்களா? பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் கன்சிஸ்டன்சியாக கொடுங்க. உங்களால் எப்படி படிக்க முடியும் அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையில் இருக்கும். வெற்றி கதை இப்போவே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அதை நடுவில் நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து அந்த கதையை எழுதி முடிக்க பாருங்கள். தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ட்டையும் விடாமுயற்சியும் மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஒரு நாள் நீங்களே சொல்லுவீங்க, நான் விடாமல் படித்ததுக்கு தான் இப்போ நான் இந்த வெற்றியை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ தொடர்ந்து படிங்க, படிச்சுட்டே இருங்க, வெற்றி நிச்சயம். நீங்கள் எப்பயுமே உங்களோட லெவலை குறைச்சி இடப்படாதீங்க. உங்களால் முடியும் அப்படிங்கிறத நம்பி படிக்க ஆரம்பிங்க. இப்போலேருந்தே ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் எப்போ வருதோ வராமல் போதும், ஆனால் நம்மளோட ப்ரிப்ரேஷன் எப்பயுமே கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். அப்போ தான் எப்போ எக்ஸாம் வந்தாலும் அதில் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, மாமா ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, வீட்டில் எனக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது, நானாகவே தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் வெளியே போய் படிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனோட கட்டாயமாக உங்களோட படிப்பையும் உங்களோட இந்த டிஎன்டெட்டோட ப்ரிப்பரேஷனையும் தொடங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட் எக்ஸாமில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எப்படி அதை மாற்றி படிக்கணும், எந்த மாதிரி மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணணும், எப்படி படித்தா நம்ம கான்ஃபிடண்ட்டாக படிக்க முடியும், ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹார்ஸ் டைம் நம்மளுக்கு இருக்குது, அந்த டைமை எப்படி பிரித்து படிக்கணும், எந்த மாதிரி டைம் ஷெடியூல் போடணும், டைம் டேபிள் போடணும், இந்த மாதிரி எல்லா குழப்பங்களுக்கும் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீக்குக்கான டைம் டேபிள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எக்ஸாமில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எல்லாமே பார்த்து பண்ணும்போது சூப்பராகவே இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களால் வெளியே போய் படிக்க முடியல, ஒரு கிளாஸ் போக முடியல, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னாலுமே நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யூடியூப் சோர்ஸோ இல்லை நீங்கள் நிறைய விஷயம் நமக்கு கிடைக்கிது, கூகுளில் கூட நீங்கள் பார்த்து நீங்கள் நிறையா படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கிடைக்கிற நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான இந்த மாதிரி இருக்கிறது புக்ஸ் மட்டும் இல்லை, நல்லாவே எல்லாமே நம்மளுக்கு நெட்வொர்க்கிங்லாம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6th to 10th வரைக்கும் இருக்க தமிழ் புக்ஸ் ஃபாலோ பண்ணாவே போதும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வெளியே தனியாக புக்ஸ் தனியாக இதுக்கோசரம் வாங்கி படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் தேவையில்லை. இல்லை சிஸ் நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படிங்கனாலும் ஓகே, பெட்டர். உங்களுக்கு புக்ஸ் கிடைக்கல, அதனால நீங்கள் அதை வச்சு படிச்சுக்கிறீங்கனாலும் ஓகே. அதில் பெஸ்ட் புக்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுலேருந்து அதிகமாக கொஷின்ஸ் வந்திருக்கோ அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த மாதிரி நம்ம படிக்கணும், லாஸ்ட் எக்ஸாமில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருந்தேன், இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து மேக்ஸ் சீரிஸும் வரப்போகுது. ஸோ மேக்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு மேக்ஸ் எனக்கு வராது சிஸ், இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் மேக்ஸ் போட்டு பார்த்துருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹைப் அப்படிங்கிற பாயிண்ட்டும் நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்த்தீங்கன்னா தம்பி எந்திரிச்சிட்டான், ஸோ போய் அவனை பார்க்கணும். ஸோ ஓகே, பாய்.